வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி முட்டை சுக்கா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அடித்து கலக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவின இந்த பாக்ஸில் நம்ம அடித்து கலந்து வச்ச முட்டையை உடச்சி ஊற்றி மூடிடலாம். வாணலியில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயுமே சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும், அதை உள்ளே வச்சிடலாம். அதுக்கு மேலே டிஃபன் பாக்ஸ் வச்சு மூடிடலாம். அளவான தீயில் ஒரு 10-12 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். இப்போ முட்டை நல்லாவே வெந்திருக்கு. இது நல்லா ஆறின பிறகு கத்தியில் டிஃபனோட ஓரத்தில் எடுத்து விடணும். ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிடலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், 1 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது, இதை போட்டுடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஒரு 15-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு நறுக்கி வச்சிருந்த முட்டையை சேர்த்துடலாம். முட்டையில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விடணும். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் 1-2 உடச்சி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களே செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.